ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். மருதமலை முருகன் டெம்பிள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கீழேருந்து மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மலை மேலே போகணும் அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ பஸ்லேயே நம்ம போய்க்கலாம். அது மாதிரி 4 வீலரில் போகிறவங்க 2 வீலரில் போகிறவங்களுமே போய்க்கலாம். அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஆதி முருகன் இருப்பாங்க. ஸோ ரொம்பவே அப்பையிலேருந்து மலையில் இருக்கக்கூடிய ஆதி முருகன். ஸோ ஆதி முருகனை தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பஞ்சமுக விநாயகர் இருப்பார். பஞ்சமுக விநாயகர் பார்த்திங்கன்னா 5 மரங்களுக்கு அடியில் இவர் வந்து அமர்ந்திருக்காரு. 5 மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அத்தி மரம், அரச மரம், வேப்ப மரம், அப்புறம் வன்னி மரம், கொரக்கட்டை மரம். ஸோ இந்த 5 மரங்களுக்கு அடியில் தான் அவர் அமர்ந்திருக்காரு 5 முக விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விநாயகரை வேண்டிட்டு அடுத்ததாக நம்ம போகணும் அப்படின்னா வந்து தண்டாயுத பாணியை நம்ம தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமே உள்ளே பார்த்திங்கன்னா சிவன், அம்பாள், ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அங்கே முன்னாடி ஒரு தான் தோன்றி விநாயகர் இருக்கார். ஸோ அவரையுமே தரிசிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தோன்னா ஃபுல்லாகவே மலை தான் நல்லாயிருக்கும். இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா மலை கோயிலில் நம்ம மலை போனோம், அங்கே இருக்க கல்லில் வந்து நம்ம அந்த மாதிரி அடுக்கி வச்சோம் அப்படின்னா வந்து சீக்கிரமே வந்து வீடு கட்டுவோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்மளே வந்து கல்லெல்லாம் வச்சு வீடு கட்டுவாங்க. ஸோ அப்படியே நம்ம அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தரோட குகை கோயில். ஸோ ரொம்பவே ஃபேமஸ். பாம்பாட்டி சித்தர் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்ச காலம் இந்த மலையில் வந்து தங்கியிருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு குகை தான் வந்து கோவிலாக இங்கே தரிசிச்சுட்டு வரும். ஸோ உண்மையான பக்தி உடையவர்களுக்கு பாம்பாட்டி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அது உண்மை தான். இன்றளவுமே வந்து உண்மையான பக்தியில் இருந்து உருகி நம்ம வேண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கண்களுக்கு அவர் ஒரு பாம்பு வடிவில் காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கும் முன்னாடியே நம்ம இது வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சோடனே இங்கே பாம்பாட்டி சித்தர் குகை கோயில்னு போட்டிருப்பாங்க. ஸோ கீழே நம்ம இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகிற வழியிலே சப்த கன்னிகளுக்கு சைடில் வந்து சாமி கோவில் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம சப்த கன்னிகளையுமே தரிசிச்சுட்டு அப்படியே இன்னும் நீங்கள் கீழே அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த குகை கோயில் அவர் வாழ்ந்த அந்த இடத்த தான் வந்து ஃபுல்லாக அது பாம்பு வடிவிலே கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா அவருடைய வரலாறு கூட முன்னாடியே வந்து பாம்பாட்டி சித்தர் பற்றி அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படின்னா வந்து பாம்பு வடிவில் அவருக்கு வந்து முருகன் காட்சி கொடுத்ததா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது சர்ப்ப கிரக தோஷம் ஏதாவது இருந்தால் கூட நம்ம பாம்பாட்டி சித்தரை நம்ம வணங்கி அங்கே உட்காந்து தியானம் பண்ணி வேண்டிக்கிட்டாலும் அதெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதும் ஐதீகம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். பாய் பாய்.